ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் செஸ். வாங்க பார்க்க ஆரம்பிக்கும். டார்க் சாம்ராய் கேமர்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பர் செஸ் தான் ப்ளே பண்ண போறோம். நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம்பா, என் பேர் மெஜிஷியன். ஓகே, அவர் பேர் என்னோட பேர் லாடு. சரி, நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோமா? போமா போவோம். இருங்க, மைக் ஆஃப். அவ்வளோதான், உள்ள இறங்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த சேனலில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதை பொறுத்து நாங்கள் நிறைய கேம்ஸ் போடுறோம். ஓகே, நான் ப்ளூ கலர். ஓகே, ஓ ரோல் என்ன நீ சொல்லக்கூடாது, ஏ ரோல் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. அதான் ரூல்ஸ். ரூல்ஸ் நாங்கள் சொல்ல மாட்டோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதோட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த மெஜிஷியனுங்கிறவங்க தான் எங்க ஸ்குவாடோட கேப்டன். நாங்க ஒரு ஸ்குவாட் வச்சிருக்கோம். அந்த ஸ்குவாட் பேர் தான் மாஸ் கேமர்ஸ். அதுல நிறைய பேர் இருக்காங்க. இப்போதைக்கு எல்லாருக்கும் ஒர்க் இருக்கனால யாரும் வரல. கூடிய சீக்கிரம் எல்லாரும் வருவாங்க. என்ன, கரெக்ட் தானே? ஆமா, பச்சை ஒருத்த தனியா இருக்கேன், அவனை போட்டு குத்துங்க வாயிலே. அவ்வளவுதான், போட்டு பொழந்துரும். சியானா போடுறேன். நான் ரெட்டு. நான் ரெட்டு, ப்ளூ, எல்லாரையும் போட்டு பொழப்போம். பச்சை கலர்னு அவனும் ஒருத்தன் இப்ப நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். அவனதான் ப்ரோ போட சொன்னேன். எல்லாருக்கும் ஒரு போட போட்டு வந்துருவோம். மஞ்சள் தப்பிச்சு ஓடுறேன், வாங்கிக்க. எல்லாருக்கும் ஒரு அடி அடி வாங்கி அடி அடி. சொல்ல மாதிரி எனக்கு புதுசா அட பாவி அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றக்குள்ள நல்ல வேலைப்பா, அமௌண்ட்டை போடலாம் இப்ப. அட பாவிங்களா, ஒரு அமௌண்ட்டை போட விட மாட்டீங்களாடா. இப்ப திரும்ப நான் அமௌண்ட் போட போய் ஸ்டார்ட் ஆயிரும். கரெக்டா அமௌண்ட் வைக்கிறேன், ஸ்டார்ட் ஆயிருது. அவ்வளவுதாங்க, அமௌண்ட்டை போட்டேன். இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கா மெஜிஷியன்? பாருங்க நல்லா. இந்த பாக்ஸிங் அந்த கையை தூக்கி இது என்னடா தளபதி விஜய் மாதிரி ஆடுறான். அதான் ப்ரோ, விஜய் டான்ஸ் பர்மனன்ட் அமௌண்ட் கொடுத்தாங்க காலையில ஸ்பின் பண்ணும்போது சும்மா ஓசியில. போ, இவன் தான் ஸ்டார் பிளேயரு. இது மாதிரி நம்ம சூப்பர் செஸ் மட்டும் இல்லாம நிறைய கேம் போடலான்னு ஐடியா வச்சிருக்கோம். அதே மாதிரி பிசி கேம்ஸும் அப்பப்போ வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, விளங்கிரும் இன்னைக்கு. ஓகே ப்ரோ, ரெடியா? என்னப்பா போமா? நீ உங்க டாஸ்க் பண்ணுங்க, நான் என் டாஸ்க் பண்றேன். ஆனா யாரு நம்மள கொன்னாலும் யாரு கொன்னா சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, நான் சொல்ல மாட்டேன். இங்க என்னென்ன கேரக்டர் தான் இருக்குன்னு பாத்து வச்சுங்க. அஸ்டோனிஸ்ட் விக்கிறேன், அரிசி விக்கிறேன். அஸ்டோனிஸ்ட் மட்டும்தான் இருக்கானா? நியூட்ரல் வேம்பயர். அச்சோ, வேம்பயர் இருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கங்க, சொல்லிட்டேன். ஓகே ப்ரோ, நான் மாத்திக்கிறேன். ஓகே, லைட்டை பிடிக்கிட்டாங்க ப்ரோ. ஓகே, ஆஹா ஆஹா, ஷிட்டு ஷிட்டு ஓடி ஷிட்டு. ஓகே, நம்ம டீம்ல இருக்கிறவங்கள பத்தி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணுங்க. ஆத்தாடி, என்ன செத்துட்டீங்க? ஆமா ப்ரோ, ஓகே, நீ போட்டு தள்ளிட்டேன். எங்க பாடியை ஃபைன் பண்ணாங்கன்னு மட்டும் சொன்னாங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். அது அவங்க தான் ப்ரோ சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஐ ஃபைண்ட் கிரீன் பாடி செக்யூரிட்டியா ப்ரோ? கிரீனோட பாடி தான் கண்டுபிடிச்சாங்க, என் பாடியை கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாரு கோட் பண்றேன், எனக்கு இந்த ஹிப்னோட்டிஸ்ட்ங்கிற மேல ஒரு டவுட். என்ன பிரவுன் போட்டாங்க? சரி, போடுவோம். ஆஃப்டர் ரெட்டா? டேய், நான் 7 தலைரா இருக்கேன். முதுகுல குத்துறீங்களா? தோத்துக்கிட்டே இருக்கேடா. நான் 7 பேசாம இருக்கேன்.
முதுகுல குத்திட்டீங்களே. ப்ரோ ஒயிட் ஜாக் எனக்கு தெரிஞ்சு யாராவது கெஸ் பண்ண. என்ன ப்ரோ 2 பேரும் ஒயிட் ஜாக் இருக்கீங்க? ஒரு மேட்ச்ல 2 ஒயிட் ஜாக் இருக்கலாம் ப்ரோ. இந்த மேட்ச்ல 2 ஒயிட் ஜாக். இதுல அப்படியா? போட்டுருவாங்க முன்னாடியே. அவன் போயிட்டான், பர்பிள் போயிட்டான் வெளியே. பர்பிள் அமைச்சது கரெக்டா தான் எனக்கு தோணுது. பர்பிள் இம்போஸ்ட் தோணுது. ஆமா போடு தரோம் அவ்வளவுதான். இன்னும் ஒரு இம்போஸ்டர் தான். அதான் போற போக்குல எப்படியும் போட்டு தரட்டாங்க. ரோல சொல்றேன், முடியும் போது சொல்றேன், மேட்ச் முடியும் போது. அப்படிப்பட்ட ஓகே. அத்த இந்த பிரவுன்ட்ட நிக்கிறது பயமா இருக்கு. இருந்தாலும் நானே பண்றேன். 03714 அவ்வளவுதான். அப்படியா விஷயம்? அரிசி விக்கிறவன் அரிசி விக்கிறவன் வருஷம் வந்துச்சு. அரிசி விக்கிறவன் இருக்கானா? ஆமா ப்ரோ அரிசி வந்துச்சு. ஓகே யார் கோட் பண்ண போறாங்க? எனக்கு தெரியும் யார் இம்போஸ்டர்னு, நான் பாத்துட்டேன். பாத்துறீங்க உண்மைதான். எனக்கு ஒயிட் மேல செஸ்ஸா இருக்குப்பா. அவனை தஸ்தா இருந்தா என்ன இல்லைனா என்ன? எப்படி பார்த்தாலும் என்னதான் அனுப்பிச்சு விட போறாங்க. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எந்த பயனும் இல்ல நீங்க பண்றதுனால. ஏன்னா எல்லாரும் உங்களோட கையெழுத்த திரும்பிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒயிட் ஜாக் கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளவுதான். நீங்க ஒயிட் ஜாக் சொல்லும் போதே நீங்க தான் இம்போஸ்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஈஸியா. சரி ஜெயிச்சிட்டீங்க. என்ன ரோல் நீங்க? ப்ரோ அந்த கருமத்தை பாரு ப்ரோ. அதை வேற எப்படி ஞாபகப்படுத்துவீங்க? இல்ல ஸ்பேஸ் குரூவே கிடையாது. மெஜிஷியனா? ஆமா ப்ரோ ரிவைவ் ஆகலான்னு போனேன். ஆனா ரிவைவ் ஆப்ஷன் வரல, என்னாச்சுன்னு தெரியல. சரி இன்வைட் ப்ளே அகைன். 2 அஸ்டோனிஸ்ட் ப்ரோ. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டேன் ப்ரோ. 2 வருஷம் முடிச்சிட்டா? ஆமா 2 பேரையும் போட்டு பொழந்துட்டேன். ஒரு அஸ்டோனிஸ்ட் வந்து பிரவுனு. நீ ஃபர்ஸ்ட் வெண்ட் அடிக்கும் போதே நான் பாத்துட்டேன் உன்னைய. நீ ஃபர்ஸ்ட் வெண்ட் அடிக்கும் போதே நீ தான் இம்போஸ்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளவு வேலை பண்ணி மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனே கடைசியில. ஆனா நான் பெரியப்பா வந்து நீ மாட்டல, அதனால தப்பிச்சிட்ட. பரவாயில்ல. நான் என்னதான் இம்போஸ்டர் இருந்தாலும் ஒன்ன கொல்ல மாட்டேன், கவலைப்படாத. அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, கேம் விளையாடுங்க பாத்துக்கலாம். ராஜ மன்னாரம் என்ன ப்ரோ ஊரு பேர்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ எக்ஸ்பி எக்ஸ்பியை கொடுத்து ஏமாத்திட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. ஐயோ மஞ்சள் கலர்ல இறக்கி விட்டாங்களே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க மக்களே. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் ரோல் எடுத்துக்கிட்டேன், நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? நானும் எடுத்துட்டேன் ப்ரோ. ஓகே இப்போ போய் சம்பவம் பண்ணுவோம். என்ன ப்ரோ எல்லா மேட்ச்லயும் ஒரு ஹிப்னோடிஸ்ட் வந்துடுறாங்க. ஹிப்னோடிஸ்டா? அத வேற ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? மனசெல்லாம் புண்ணா இருக்கு. நான் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. என்ஜாய் இன்ஜினியர் யாரா அவன்? என்ஜாய் இன்ஜினியரா? என்ன பேர் இது கருமோ? பிளாக் ஜாக்னு ஒரு பேர் வச்சுட்டு வந்திருக்கான் ப்ரோ. எனக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கு. என்ஜாய் இன்ஜினியர் பாடி எதுவும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க, என்னைய கூப்பிடுங்க. ஓகே இப்பதான்டா சொன்னேன். இவன் மேல எனக்கு செஸ்ஸா இருக்கு ப்ரோ. எனக்கு பர்பிள் ஃபர்ஸ்டா இருக்கேன். பர்பிள் தான் இங்க வந்தான். அவனும் ஓட் பர்பிள்ங்க. இப்னாடிஸ்டே சஸ்ஸா இருக்கேன். எனக்கு பேரே வரும், அவன் தான் இப்னாடிஸ்டா இருப்பான். எனக்கும் அவன் மேல ஒரு செஸ் இருக்கு. ஒன்னே ஓட் பண்ண சொல்றீங்க. ஒருவேளை இருக்குமோ ப்ரோ? பிளாக் ஜாக் இல்ல. பிளாக் ஜாக் இல்ல, நல்லவேளை இல்லையா. ட்ரிக்ஸ்டர் வாம்பயர் தான் இருக்கு. டிடெக்டிவ். ஓ நீங்க டிடெக்டிவா? இப்ப நான் ஓட் பண்ணுவேன். நான் ஓட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஓகே
ஆரஞ்சா? ஆரஞ்சு எனக்கு பர்பிள் தான் சந்தேகமா இருக்கும். எனக்கும் பர்பிள் மேல ஒரு சந்தேகம் இருக்குது. ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஹலோ ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே. ஹீரோ ஒருத்தன் இருக்கான். ஓகே. அந்த பர்பிள் ஒருத்தன் பிளாக் ஜாக். இவன் பேரை பார்த்தாலே எனக்கு அடிச்சு வெளியே துரத்தணும் தான் தோணுது. எனக்கு பிங்க் பிரவுன் 2 பேர் மேல செஸ் இருக்கு. நியூட்ரல் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு பிங்கோ பிரவுனோ எவனோ ஒருத்தன் இதுவா இருக்கணும். ஏன்னா பிங்க் ஸ்கிப் பண்ணி தான் பிரவுன் ஏன் மேல ஓட் போட்டிருக்கேன். ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். அவன் டீம்மேட்ட சொன்னோடனே கடுப்பாயிட்டான் போல. கிருஷ்ணாடிஸ்ட் எவனோ ஒருத்தன் இங்க இருக்கான், உள்ள இருக்கான். ஆக்சிஜன் பிடிக்கிட்டாங்க ப்ரோ. ரிப்பேர் பண்ண ப்ரோ போயிட்டு. இந்தா போயிட்டோம்ல. அட நெட்வொர்க் நல்ல வேலை வந்துருச்சு. 6 எங்க இருக்க? அந்த வெளிய இருக்கியா? நான் உள்ள ரிப்பேர் பண்ணுவேன் அந்த சைடு. அவ்வளவுதான், நான் ரிப்பேர் பண்ணிட்டேன். போடு போட்டு தள்ளிட்டேன். யார? அச்சச்சோ அச்சச்சோ. ஏன் ப்ரோ ரிப்போர்ட் பண்ண? ஏன் ப்ரோ? டிடெக்டிவ் ப்ரோ. யாரு எதுக்கு செக்கிங் போட்டிருக்கேன் ப்ரோ. என்னையும் போட்டு தள்ளிட்டாங்க ப்ரோ. அவன் வந்து ஒரு தற்குறி ப்ரோ. எப்ப பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல வேட்டிட்டு பாடிமே. கரெக்டா கிஸ் பண்ணிட்டேன். அவன் தான் ரெடியா இருந்தான். நான் வந்து முடிச்சிட்டேன். அவனை எப்படி கொன்ன எனக்கு புரியல. கொல்ல முடியாது. வார்டனால எப்படி கொல்ல முடியும்? வார்டனால கொல்ல முடியாது. பிரவுனும் எனக்கு வந்து பிங்க் எதுக்கு பிரவுன் பின்னாடி ஓடி வந்தானா? பிங்க் வந்து ஹிப்னாடிஸ்ட் எனக்கு தோணுது. அடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? பிங்க் பிரவுன் 2 பேர் தான் இங்க இருந்தாங்க. புரியுதா? அவன் ஏன் ஓடி வரணும்? நீங்க அப்பயே போட்டிருக்கலாம். போடலாம் வந்திருப்பான். ஏதோ டீம்மேட்டா மாத்தலாம் வந்திருப்பான். இவன் இம்போஸ்ட் இல்லையா? அப்ப பிங்க் தான் இம்போஸ்டா? எப்படி கொன்ன? இல்ல எனக்கு புரியல. அவன் தான் கொன்ன. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்பை இல்லையா? அப்ப அவன் வார்டன்னால உன்னை இது பண்ணிட்டானோ, எக்ஸிக்யூட் பண்ணிட்டானோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. வார்டனால கொல்ல முடியுமா? அநியாயமா பேசக்கூடாது. அதுக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ப்ரோ. நீ செத்து போயிடுவ ப்ரோ. எக்ஸிக்யூட் பண்ணி மீட்டிங் கால் பண்ணாங்கன்னா தெரியாதா உனக்கு? வார்டனியா சொன்னாயா? அவன் வார்டனா? வார்டனியா? வார்டன் அப்படின்னா ஆரஞ்சு 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 ப்ரோ. ஆரஞ்சு தான் இம்போஸ்ட். நான் புடிச்சேன். கண்டுபிடிச்சிங்களா? சூப்பர். மேரே பாப்பாவா? மேரே பாப்பா. சே, நான் தோத்துட்டேனே கடைசியில. தோத்துக்கிட்டே இருக்கியேடா ப்ரோ. தோத்துக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இப்ப இவங்க 2 பேர் எடுக்கிற முடிவுலதான் இருக்கு. அவ்வளவுதான், கன்ஃபார்ம் ஆயிருச்சு. நீங்க என் டீம்மேட் தான் காலி. ப்ரோ என்ன ப்ரோ இது? ஆ லூசு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. நீங்க முடிஞ்சிருச்சு. அவங்க நம்பல உங்க மேல. என் டீம்மேட் 2 பேரை போட்டான்னா சொல்லி முடிஞ்சு. நான் இப்ப என்னோட ரோல சொல்லிடுறேன். நான் தான் வேம்பயர். என்கிட்ட டைம் மாஸ்டர் ஸ்கில் இருக்கு. ஆஹா, ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு. நம்ம சேஃபா அங்கிட்டு போயிடணும். ஆரஞ்சு பக்கத்துல போகணும். ஒரு மேட்ச் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இந்த மேட்ச் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். ப்ரோ அவன் வந்து ஓட் பண்ணிருக்கணும் ப்ரோ. அவங்க நம்பாம பண்ணிக்கிருக்காங்க ப்ரோ. தேவையில்லாத வேலை பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆமா, இது கரண்ட புடிங்கி விட்டானா? ஆமா ப்ரோ. அதான் நான் உலகத்துல சேஃபா பதுங்கிருக்கேன். இப்ப எதுவும் பண்ண முடியாம. என்னைய கொண்டானா அப்புறம் அவனுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு வேற எவனையா ஓட் பண்ணி அனுப்பிச்சு விட்டானுங்க. 2 பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒயிட்டும் ஜியானோ. சூப்பர். அவனுங்களை போய் முதல்ல எலக்ட்ரிக்கலை ஃபிக்ஸ் பண்ண சொல்லு ப்ரோ. அந்த இருக்கேன். ஃபிக்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆரஞ்சு தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். ஆரஞ்சு நான் ஓட் பண்ணி அடுத்த சொல்ல போறேன். ஆஹா, உள்ள மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. உள்ள மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. எங்க ப்ரோ இருந்த? ஆனா ஓட்டு கிட்ட கேட்டேன். ஓஹோ, அப்ப நீ தானா அது? கொள்ளவரா கொண்டுட்டான் ப்ரோ. கொண்டுட்டான் ப்ரோ. ஓகே, அவங்க கண்டுபிடிச்சாங்க டெட் பாடியை. சூப்பர் ப்ரோ. ஓட் பண்ணி ப்ரோ எப்பயாவது ஆரஞ்சுக்கு ப்ளீஸ் ப்ரோ. பாத்துட்டாங்களா இல்லையா? சியான் அங்கதான் இருந்தேன்.
நான் அங்கே தான் இருந்தேன். இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றினாங்கன்னா இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் அவங்களுக்குள்ளே சண்டையாக வராது. ஆரஞ்சு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ப்ரோவாக இருந்தானா அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. ஷியா சரி தோத்துட்டோம், சோழி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ப்ரோ, முடிச்சு விட்டாங்க போங்க. இதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், பை.